அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் 601 ANC Airdopes நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை வந்து நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இது வரைக்கும் வந்து நான் ஒரு காஸ்ட்லியான எந்த ஒரு ஏஎன்சியுமே இது வரைக்கும் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணதில்லை. 601 ANC தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரைஸில் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ சோலோவாக ஒரு 4000 ரூபாய் ஒரு ஏஎன்சியை வந்து இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஏஎன்சியை நான் ஒரு 4 days யூஸ் பண்ணேன். 1 week மேலே யூஸ் பண்ணிட்டேன். பட் வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 week யூஸ் பண்ணேன். சரிங்களா? சோ அதை தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போறேன். இந்த வீடியோல இந்த பாக்ஸ்ல அப்படி என்னென்ன கொடுத்திருக்காங்க டாப் டு பாட்டம் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ 601 ANC வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். அவங்களோட பேரை படிக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இப்போ படிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க, ப்ரோ இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பேரோட அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணி உங்கள் பேரை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரிங்களா? நீங்கள் மேபி ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு. என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு ரிவ்யூ யூனிட்லாம் நம்ம இன்னும் ரீச் பண்ணல. சரிங்களா? ஸோ இப்போ தான் சின்னதாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி ஃபியூச்சரில் ரீச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? ஸோ கைஸ், யார் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 601 யார் கமெண்ட் பண்ணியிருக்கா? ரிஷப் அப்படின்னு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரிஷப் C1CS17 அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ இது வந்து ஒரு அன்பாக்சிங்கு, சூன் வந்து ரிவ்யூ போட்டுறேன். சரிங்களா? ஸோ வந்து 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி, ஏன்னா வந்து இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கம்பைன் பண்ணி போட்டேன்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்தை தாண்டிடும். ஸோ வந்து ஒரு தனித்தனியாக அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் போடுறேன். மேபி அது லிஸ்ட்டு நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் as பாசிபிள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை நிறைய ப்ராடக்ட். ஸோ இது வந்து என்னோட ஒரு 4வது ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 601 ANC வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது. கைஸ், பக்காவான ஒரு Airdopes 4 days யூஸ் பண்ணேன். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பில்ட் குவாலிட்டியில எந்த ஒரு Airdopesமே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. சரிங்களா? பக்காவான Airdopes, கீழே விழுந்தாலும் பில்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, அடி தாங்குது. சரிங்களா? நான் வந்து பைக்கில் பயங்கரமாக ஸ்பீடாக போகிறேன். ஸோ வந்து அந்த ஒரு நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணி அந்த எண்ணில் இருக்க கால் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்களா. ஸோ பக்காவான ரிசீவராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். காய்ஸ், உங்களுக்கு வந்து Airdopes வந்து ஒரு கவர் பண்ணி தருவாங்க. நான் கவர்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Airdopes வந்து பக்காவான ஒரு கண்டிஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு Airdopes. சூன் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். மேபி ரிவ்யூ போட்டிருந்தேன் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இன்னும் வீடியோ லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இதோட ரிவ்யூ பாருங்க. பக்காவான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ Airdopes இங்கே வச்சுட்டேன். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு ஏற்ற அந்த ஒரு பேக்கிங்கே அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ பக்காவான ஒரு பேக்கிங்காக இருக்குது. கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் தராங்க. மற்ற சார்ஜிங் கேபிளையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து நான் ரெகுலராக வந்து அன்பாக்ஸ் பண்ணுறங்காட்டி எனக்கு அந்த சார்ஜிங் கேபிளோட குவாலிட்டி பார்த்தாவே தெரிஞ்சிடும். பட் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐ சார்ஜர் இருக்குல்ல, எம்ஐ ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த ஒரு சார்ஜர் டைப்பில் இருக்குது. நல்லா இருக்குது. சரிங்களா? குவாலிட்டியான ஒரு சார்ஜராக இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சார்ஜிங் கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மேபி இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது வாரண்டி கிளைமில் எந்த சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படி கேட்குறப்ப நீங்கள் டக்குன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இந்த கேபிளே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுவே ஒரு நல்ல கேபிளை தான் கொடுத்துருக்காங்க. மேபி மொக்க கம்பெனி பிராண்டடே இல்லை ஒயர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேற உங்களோட மொபைல் சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணலாம். இதுலேயே கன்னு மாதிரி கொடுத்துருக்காங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் வேற கேபிள் யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு 30 சென்டிமீட்டருக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ஜிங் கேபிளே நீங்கள் இந்த Airdopesக்கு யூஸ் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜென்யூனாக இருக்குது, எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ்லேயே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 pair ஆஃப் இயர் மஃப் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, உள்ள பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு Airdopes பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பிளாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது 2 வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், போட் ஸ்டோர். முடிஞ்ச அளவுக்கு போட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கீழே போட்டு இதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து அதை கிளைம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ பக்கமாக ஒரு இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பக்கத்தில் ஒரு ப்ரோ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 days பிஃபோர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு.
என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி டேமேஜாக வந்திருக்கு, ஒயிட் கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு சரிங்களா. ஸோ டேமேஜ் வந்து இங்கே கீரல் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டட் பேக்கிங் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்துச்சு சரிங்களா. ஸோ இதை நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு 4 days யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டோப்ஸ் சரியாக வேலை செய்யலை சரிங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து உங்களுக்கு மேபி ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா வந்து டேமேஜ் பீஸியே வேறு வழி இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, 4000 ரூபாய் யாருக்கு கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஃபேக் ப்ராடக்ட்டை வந்து மேபி அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் டைமில் வந்து வச்சு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. மற்றபடி ஒரிஜினல் ப்ராடக்ட் அனுப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராடக்ட் வச்சு அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அமேசான் கஸ்டமர் கேர் அப்படி கிடையாது, ஈஸியாக வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஃப்ளிப்கார்ட் அப்படி கிடையாது. அவங்க சொல்கிற டைமில் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணலாம், பட் வந்து ரிட்டன் வந்து ஒரு டைம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் டிலே இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப நேரம், ஏன்னா வந்து 4000 அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து போட் சைட்லேருந்து, அதாவது போட் வெப்சைட் இருக்குல்ல, இந்த பிராண்டுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்கள் வேணும்னா டேரெக்டாகவே அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்கையும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. போட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டையுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது 100%. ஏன்னா அவன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிலேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுறாங்க சரிங்களா. ஸோ ஃபேக் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ வாரண்டி கிளைம் பண்ணணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போட் கம்பெனிலே உங்களால் கிளைம் பண்ண முடியும் சரிங்களா. பக்காவான ஒரு கம்பெனி, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 சொல்கிறேன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா கேட்டலாக். இந்த கேட்டலாக் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பிராண்டுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நாங்கள் வந்து இவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் வந்து நாங்கள் பிராண்ட் அம்பாசிடர் வச்சிருக்கோம். ஸோ அதை விளம்பரத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டலாக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து உங்களுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது சரிங்களா. இதில் நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஒன்றுமே இருக்காது. ஃபிகர் வேணா இருக்குங்க, 2-3 ஃபிகர் இருக்குது, அது பார்க்கலாம் சரிங்களா. வேறு ஒன்றும் இருக்காது. தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை நீங்கள் பத்திரமா வச்சிருக்கும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சரிங்களா. இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்கிறாங்க. 1 இயருக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன் பிராண்ட் சைட்லேருந்து. நீங்கள் இதில் இருக்கிறது எதுவுமே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தேவையில்லை. இந்த ஒரு ஏர்டோப்ஸ் மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சிருந்தா போதும் சரிங்களா. வாரண்டி கிளைம் அப்போ உங்களுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, எனக்கு பாக்ஸோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ என்னோட ஏர்டோப்ஸை மட்டும் கொடுத்து விடு, அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மெயிலில் சொல்லுவாங்க சரிங்களா. நீங்க வந்து சார்ஜிங் கேபிள் எதுவுமே பத்திரமா வச்சிருக்க தேவையில்லை. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஏர்டோப்ஸை நீ கொடுத்து விடு, அவ்வளவுதான். கேஸ் உள்ள இருக்க 2 ஏர்டோப்ஸ் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி சைடில் அவங்க கேட்கக்கூடிய விஷயம். நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ள, நான் சொல்றது மேனுவல் டிஃபெக்ட் இல்லாமல் மேபி சார்ஜ் நிற்கல, ஒரு சைடு ஒர்க் ஆகல, அந்த கான்செப்ட்ல அவங்க பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு புது ப்ராடக்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த ஒரு ஹோல் ப்ராசஸ் மேக்ஸிமம் 3 டேஸ்லேயே முடிஞ்சிடும். இல்லை மேபி அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து போட்டில் 242 ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வயர்டு ஹெட்ஃபோனை நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வாரண்டி கிளைம் பண்ணேன், அங்கேயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ ப்ராடக்ட்டை வாங்கி 1 வீக் ஆச்சு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. மெயில் பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுங்க, எங்களுக்கு எப்போ ஸ்டாக் வருதோ அப்போ நான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு அரைவிங் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு, போட் இமேஜின், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் நேம். ஸோ வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு எனக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சும்மாங்க ஏதோ ரீட் மீ பிஃபோர் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்குமே ஆகாது. தென் வந்து உங்களுக்கு FAQ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த 601ல் ஆல்ரெடி அவங்க டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சம் இஷ்யூஸ் வந்திருக்கும். அதாவது போட் சைட்லேருந்து எப்படின்னா ஒரு இது ஆட்டோமேட்டிக்காக பேர் பண்ணாது, இன்னொன்று வந்து லேட்டாக பேர் பண்ணும், அந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து எல்லாமே கிளீனிங், இது எப்படி க்ளீன் பண்ணும், எப்படி வந்து சார்ஜ் பண்ணும், எல்லாம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு FAQ செஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் சும்மா ரீட் பண்ணல, ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், அன்பாக்ஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ண மட்டும் பார்த்தாது, எனக்கு தெரியாத ஃபீச்சர்ஸும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்ட் தானேங்க? அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு 2 டேஸ் வந்து நான் இதை கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்டெப்ஸ் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா அந்த 20 நிமிஷமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூஸாக இருக்கணும்.
கரெக்டான ட்ரூத்தான தகவலாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா வந்து மேபி நான் எப்படி சொல்றதுன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பார்த்துக்கலான் இருப்பேன். பட் கமெண்ட் பண்ணீங்க சரிங்களா, எனக்கு புரியுற மாதிரி கமெண்ட் பண்ணீங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க, இது வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன், அதுலேருந்து நான் வந்து பக்காவான ஒரு ஆளாக மாறிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே கிளியராக இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பக்காவான பாயிண்டாக இருக்கும், எதுவுமே ஃபேக்காக இருக்காது. நீங்கள் தாராளமாக ட்ரையல் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூசர் மேனுவலில் உங்களுக்கு டாப் டு பாட்டம் இதில் டச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாயிண்ட்ஸ் இருக்குங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு யூசர் மேனுவல் கண்டிப்பாக தேவைப்படும். எங்கிட்ட நீங்கள் ரிவ்யூ பார்த்தாலும் இந்த ஒரு யூசர் மேனுவல் அவசியம் தேவைப்படும் சரிங்களா. இந்த ஒரு யூசர் மேனுவலை நான் டெஸ்கிரிப்ஷனில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு யூசர் மேனுவல் மட்டும் கிடையாது, இந்த ஒரு யூசர் மேனுவல் இந்த ஒரு FAQ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து உங்களுக்கு PDF ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த PDF பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதாங்க கொடுத்திருக்காங்க. தென் எம்டி பாக்ஸ் தான். ஸோ எல்லாமே இதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன் சரிங்களா. ப்ரோ ஏர்டோப்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நான் ரிவ்யூல பார்த்துக்கலாமே, ஏன்னா வந்து ரிவ்யூல உங்களுக்கு டாப் டு பாட்டம் இதை பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன். ஸோ அங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் சரிங்களா. இந்த ஒரு வீடியோ ஒரு அன்பாக்சிங்காகவும் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏர்டோப்ஸ் பத்தியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் அட் டைமில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதை வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு. பட் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.